வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி மிளகா அறுவடை தான் செய்கிறோம். பார்த்தீங்களா, நல்லா பெரிய பெரிய மிளகா இன்றைக்கி 2வது அறுவடை. நல்ல மிளகா வந்திருக்குது. தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டிட்டு சுத்தம் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்பணும். இதெல்லாம் சுத்தம் பண்ணது. இதெல்லாம் சொத்தக்காய், பூச்சி கடித்தது, பழுத்தது. ராக்ஸி வழக்கம் போல் கொஞ்சம் வந்துருச்சு. அதை கொஞ்சம் செல்லம் கொஞ்சிட்டு இன்றைக்கி வந்து பலாக்காய் எடுத்தோம். மரத்தில் நல்ல பெரிய காய். இது வந்து எப்படின்னா பழுக்கிறதுக்கு முன்னாடி முத்தி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் எடுக்கணும். அப்போ தான் அதை வெட்டி நல்லா கறி சமைக்க முடியும். இதில் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி சமைப்பாங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு பலா மரம் இருக்கும். நல்லா அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதோட சின்ன சைஸ் தான் பொலசுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு. மட்டன் சமைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த பொலசை சமைக்கும் போது. இங்கே இருக்கிறவங்களுக்கெலாம் இது ரொம்ப விருப்பமான சாப்பாடு தான். அதனால் இதை எப்போவுமே விரும்பி சமைப்பாங்க. ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா மாதிரி தான். தேங்காய் எண்ணெயில் சமைப்பாங்க. மீன் நல்லா சாப்பிடுவாங்க. தேங்காய் பூ, தேங்காய் பால் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பலாக்காய் நல்லா சாப்பிடுவாங்க. இது எங்கள் வீட்டுக்கு போதும், 3 பேருக்கு இதுவே அதிகம். மீதியெல்லாம் நம்ம கொடுத்து விட்டுடலாம். இந்த 4 பீஸ் இருக்குது. முதல்ல அந்த பலா கொட்டையை வந்து தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக போட்டுருவாங்க. என்னோடய மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் பலா கொட்டை இதெல்லாம். கொட்டையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு உப்பு, மஞ்சள் போட்டு ஒரு விசில் வேக விட்டுட்டா அது ரெடி ஆயிடும். அதுக்குள்ளே இந்த பலா காயை வெட்டிக்கிடுவோம். இப்போ கொட்டை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மஞ்சள், உப்பு, தண்ணி, இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக வைப்போம். சமையலை பொறுத்த வரைக்கும் என்னோடய மாமியாருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அதில் வந்து அவங்க டயர்டே ஆக மாட்டாங்க. 3 வேளையும் சமைக்க சொன்னால் கூட சமைப்பாங்க. மிளகாய், இந்த மிளகாய் ட்ராகன் சில்லி, மூட்டை குச்சிக்காய். நம்ம ஆர்டினரி மிளகாய் விட காரம் அதிகமாக இருக்கும். கட் பண்ணும் போதே தொண்டெல்லாம் கரகரன்னு ஆகிடும். இது ரொம்ப காரம்ல, அதனால் 2 தான் போடணும். மூக்கு கடிக்குது காரம். நாலஞ்சு பூண்டும் கட் பண்ணி போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் வராமல் இருக்கும். ரொம்ப வந்து வாசனைக்காக எல்லா சமையலுக்கும் போடுறது தான். நம்ம கருவேப்பிலை போடுற மாதிரி இதை இங்கே போடுவாங்க எப்போவுமே. எல்லாத்தையும் கட் பண்ணி கடாயில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது ஸ்டவ்வில் போய் வைக்க வேண்டியது தான். நல்லா கழுவியாச்சு. இது வந்து வெளியிலே தெரியாத காய் அப்படி போட்டு கழுவுன்னு அவசரம் இல்லை. சும்மா லேசாக கழுவிட்டு. கொரோனா காலத்துலலாம் இந்த பலாக்காய் பெரிய உதவியாக இருந்துச்சு எல்லாருக்கும். வேலைக்கு போக முடியாமல், சம்பாதிக்க முடியாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கெலாம் இந்த மரத்துலேருந்து பலாக்காய் எடுத்து அப்பப்போ சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க. தண்ணி பால் அந்த பக்கம் குக்கரில் பலாக்கொட்டை வெந்துருச்சு. அந்த பலாக்கொட்டையை இந்த வெந்துருச்சு. இதோட இப்போ சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போட வேணாம். அந்த மிளகாவே அவ்வளோ காரம் இருக்கும் அதில். இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா
நல்லா இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மத்தியானம் கோழி வந்து முட்டை போட ரெடியாக இருக்குது. அதுக்கு காவல் வந்து கீழே சேவல் நிற்கிது. நம்ம கிட்ட போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேவல் வந்து கொத்த வரும். அதனால் கொஞ்சம் பயம். இது வந்து அந்த பேண்டன் சேவலும் கோழியும். சரி, முட்டை போட்டால் ஒரு சத்தம் கொடுக்கும், அதுக்காக நான் போய் பார்த்தா முட்டை போட்டிருக்குது மரத்தடியில். சின்ன முட்டையாக இருக்கும். இதோட முட்டை வந்து நம்ம எப்போவுமே இருக்கிற முட்டையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சாப்பிடலாம், இந்த முட்டை நல்லாயிருக்கும். ஆர்வமாக போய் பார்த்தா நல்லா முட்டை போட்டு வச்சுருக்குது. அதை எடுக்கலைன்னா காக்கா வந்து கொத்தி குடிச்சிட்டு போயிடும். சுட சுட முட்டை இங்கே போட்டுச்சு. இப்போ தான் அதான் அந்த கோழி. இப்போ வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. பட்டர் ஃப்ரூட், அவக்காடோ நிறைய பூ இருக்குது மரத்தில். இனிமேல் பழ சீசன் ஆரம்பிக்கும். மாம்பழம், பட்டர் ஃப்ரூட் எல்லாம் ஒரு பழத்தோட்டம் ஆரம்பிக்கும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் மக்களே. நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.